Girls Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வெஜிடபிள் சூப் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் 5 போல பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு கால்வாசி போல் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 10 போல் பீன்ஸு பொடி பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எதையும் வதக்க தேவையில்லை. அடுத்து 1/4 கப் போல் பொடி பொடியாக கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் போல் கார்ன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேக விட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது சூப்பு இன்னும் கெட்டியாகிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதை நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். சூப்பு நல்லா கெட்டியாகி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் போல் பெப்பர் தூள், டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.